ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நல்ல காரசாரமான ஒரு டீ டைம் ஸ்நாக் பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, அதுதான் ஆனியன் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு பஜ்ஜி செய்ய நான் வீட்லேயும் பஜ்ஜி மிக்ஸ் ரெடி பண்ண போகிறேங்க. அதுக்கு சில ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம கடலை மாவு கூட சேர்த்துக்கிடணும். இந்த பஜ்ஜி மிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்குற பஜ்ஜி மிக்ஸ் போலவேவும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் பஜ்ஜி செய்கிறப்ப இந்த வீடியோவை கொஞ்சம் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நல்ல டேஸ்டான பஜ்ஜி வீட்டிலேயும் நம்ம செஞ்சிட முடியும். வாங்க இன்னைக்கு வீடியோவில் உருளைக்கிழங்கு பஜ்ஜி, ஆனியன் பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு ரெசிபி. அதுக்கு ஒரு பவுலில் 1/4 கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இது 250 கிராம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவேவும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கணுங்க. அதை இந்த மாதிரி கையில வச்சுட்டு அதை நல்லா இந்த மாதிரி கசக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிட்டு நம்ம சேர்க்கிறப்ப ஓமம் வாசனை நல்லா இருக்கும். ஓமம் கடலை மாவுல சேர்க்கறதுனால நல்லா இருக்குங்க. இப்ப 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 2 பூடு தோல் உரிச்சிட்டு நல்லா இடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசனையா இருக்கும் இதுல சேர்க்கறதுனால. இப்ப இந்த இது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு இதுக்கு பதிலா ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவேவும் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு விஸ்கால இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை கலந்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாதுங்க. ரொம்ப சேர்த்தோம்னா பஜ்ஜி சரியா வராது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு ஒரு விஸ்கால நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாம கலந்து விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம சேர்த்திருக்கக்கூடிய இந்த ஸ்பைஸ் நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட் கொடுக்கும் பஜ்ஜிக்கு. இப்ப 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிட்டு இந்த பஜ்ஜி மிக்ஸ் கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி ஸ்பூனால கலந்து விட்டுருங்க. பஜ்ஜி மிக்ஸ் இந்த பதத்துக்கு இருக்கணும், பார்த்துக்கோங்க. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். நம்ம காய்கறி வெட்டிடலாம். நான் இன்னைக்கு 2 ஆனியன் எடுத்திருக்கிறேன், 1 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கிறேன். அதை இந்த மாதிரி வட்ட வட்டமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில இந்த மாதிரி எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை நீங்க நல்லா சிம் பண்ணி வச்சிடணும். ஏன்னா மிதமான தணல்ல தான் பஜ்ஜி நம்ம பொரிக்கணுங்க. இப்ப ஒவ்வொரு ஆனியனா எடுத்து மாவுல டிப் பண்ணிட்டு இந்த மாதிரி எண்ணெயில போட்டுருங்க. போட்டுட்டு இதை லேசா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கால செப்பரேட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா ஒண்ணு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இப்ப பஜ்ஜி நம்ம போடுறப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன துகள்களா கண்டிப்பா பக்கத்துல விழுங்க. அதை இந்த மாதிரி டீ ஃபில்டர்னால அப்படியும் சுத்தம் பண்ணிருங்க. அப்ப கறி பிடிக்காம இருக்குங்க. இப்ப பாருங்க, நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. ஸ்டவ்வை நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. அதான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து நமக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க, நம்ம வெந்துருச்சு பஜ்ஜி. இதை அப்படியே நம்ம எடுத்துடலாம். இப்ப நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் ஆனியன் பஜ்ஜிங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற பஜ்ஜியையும் போட்டு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு தடவை போடுறதுக்கு முன்னாடியும் எண்ணெயை நல்லா நீங்க சுத்தம் பண்ணிக்கோங்க டீ ஃபில்டர்னால. இப்ப பாருங்க, அடுத்த ஈடு நான் போட்டுட்டேன். போட்டுட்டு இது இந்த மாதிரி அப்படியே எடுத்துருங்க. இப்ப மாவு ரொம்ப கட்டியா பிசைஞ்சீங்கன்னு இந்த மாதிரி தூள் விழாது. ஆனா கட்டியா பிசைறப்ப பஜ்ஜி டேஸ்ட் இருக்காதுங்க. உள்ள அப்படியே மாவு மாவா இருக்கும். அதனால இந்த பதத்துக்கு நீங்க மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ஆனியன் பஜ்ஜி போட்டோம். அடுத்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி போடுவோம். அதுக்கு முன்னாடி எண்ணெய் இந்த மாதிரி சுத்தமா பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வெட்டிட்டு அதை மாவுல அப்படி முக்கிட்டு ஒண்ணு ஒண்ணா பார்த்து கவனமா போட்டுக்கோங்க. இப்ப இந்த எண்ணெயில எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்க போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு இந்த ஒரு மாதிரி ஸ்டிக்கால நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறமா நம்ம பஜ்ஜி எடுத்துடலாங்க. இப்ப நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் உருளைக்கிழங்கு பஜ்ஜி.
வெங்காய பஜ்ஜிங்க. இந்த பஜ்ஜிக்கு வந்து நான் 2 விதமான சட்னி இன்னைக்கு நான் செஞ்சிருந்தேன். அதாவது கார சட்னி, தேங்காய் சட்னிங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி மழைக்காலங்கள்ல வந்து குழந்தைங்க ஏதாவது சாப்பிடணும் அப்படின்ட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம பஜ்ஜி மிக்ஸ் கடையில வாங்கி எப்படி செய்றோமோ, அதே டேஸ்ட் வந்து இந்த மெத்தட்ல பண்ணீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க. ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினந்தோறும் திருமண விருந்து உங்கள் இந்தியன் கிச்சன் தமிழில். தேங்க்யூ.